அந்த ஃபில்மில் வந்து நீங்கள் கணக்காக மூமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆக வேண்டும். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு 9 பேசிக் அண்ட் எக்ஸ்பர்ட் மூமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். எங்களுக்கு வந்து மாடலாக இருக்க போகிறது வாட்ஸ் யுவர் நேம்? Sanjana. So you can, meet her if you are in Scarborough and kind of make use of it. Like, if you are looking for a model, you can kind of reach out to her. So the first movement வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஷாட்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக் ஷாட் பேசிக்லி வந்து கேமரா வந்து மூவ் பண்ணாமல் எவ்வளோ தூரம் ஸ்டிக் அண்ட் ஸ்டெடியாக நாங்கள் வைக்கிறோம், ஒரு ஐ லெவலுக்கு வைக்கிறோம்னா அது வந்து சொல்கிறது ஸ்டாட்டிக் மூமெண்ட். ஸ்டாட்டிக் மூமெண்ட் வந்து பேக் இன் த டைம் வந்து ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஸ்டார்டிங் மூமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் மூமெண்ட் எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ மாடல் வந்து சஞ்சனா இங்கே நிற்கிறாங்க. இப்போ நான் வந்து சஞ்சனா வந்து கேன் யூ ஸ்டாண்ட் லிட்டில் டே? ஓகே, தேர் வி கோ. ஸோ நான் வந்து அந்த சஞ்சனா வந்து இப்படி ஒரு ஷாட் வைக்க போகிறோன்னு சொன்னால் வரேன். ஓகே, ஸோ சஞ்சனா வந்து இப்படி ஒரு ஷாட் வைக்க போகிறோன்னு சொன்னால் இது வந்து ஸ்டாட்டிக். இல்லாட்டி கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி நாங்கள் வைக்கலாம். இது வந்து சொல்கிறது ஸ்டாட்டிக் மூமெண்ட். இந்த ஸ்டாட்டிக் மூமெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசிக்காக வந்து என்னையே கேமரா பார்த்து கொண்டு நிற்பாங்க. நான் வந்து இந்த கேமராவை ஒரு மூமெண்ட், அதாவது வித்தவுட் எனி மூமெண்ட் இவங்களை வந்து எடுக்கிறது தான் ஸ்டாட்டிக் மூமெண்ட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேமராலே வந்து பேசிக்காகவும் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஜூம் இன் பண்ணும்பொழுது கேரக்டரை வந்து ஒரு ஹீரோயிசம் ஆகும், வில்லனிசம் ஆகும். அதாவது வந்து ஒரு மெஜாரிட்டியாக டோமினேட் பண்ண வேண்டியதுன்னு சொன்னால் ஜூம் இன் பண்ணணும். அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, அப்படி ரெடி. ஸோ நாங்கள் வந்து இப்போ சஞ்சனா வந்து இப்படியா ஜூம் இன் பண்ணினா இது வந்து சொல்கிறது ஒரு ஹீரோயிசம். இப்போ இவங்களை வந்து ஒரு ஹீரோயினியாக வந்து இப்படி நாங்கள் ஜூம் இன் பண்ணால் ஹீரோயின். ஓகே, இதே வந்து ஜூம் அவுட்ன்னு சொன்னால் ஜூம் அவுட் வந்து கேரக்டர்லேருந்து ரிவீல் பண்ண முடியாது, கேரக்டர்லேருந்து ஆஃப் செட் ஆகிறது பாருங்கள். ஓகே சஞ்சனா, ஹேவ் அ லுக் அட் ஹியர். ரெடி? ஸோ வி கேன் ஜூம் அவுட் ரைட் ஹியர். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஜூம் அவுட். இப்படி ஜூம் அவுட் பண்ணும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் பண்ணணும். அது பண்ணினா ஜூம் இன் ஜூம் அவுட். ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு அடுத்ததாக வர்றதான் பேன் லெஃப்ட் அண்ட் ரைட். பேன் லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படின்னா ஒரு கேரக்டரை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ஷோ பண்ண மாட்டோம். ஒரு சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷோ பண்ண மாட்டோம், அதுக்கப்புறமா ஷோ பண்ணுவோம். ஸோ பேசிக்லி வந்து கேரக்டரை வந்து ரிவீல் பண்ண வேண்டிய தருணங்கள் எங்களுக்கு இருக்குது. அந்த கேரக்டரை வந்து நாங்கள் எப்படி ரிவீல் பண்ணுவோம்னா பேன் ரைட் பேன் லெஃப்ட் ரெண்டு மூமெண்ட் இருக்குது. ஸோ போத் ஆர் அட் த ஒன் ஒரு சைமல்டேனியஸ்லி சேம் மூமெண்ட்னு சொல்லலாம். இட் வேரிஸ். சம்டைம் வந்து டொலியினோட வந்து மெஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேன் லெஃப்ட் பேன் ரைட் மூமெண்ட்டை காட்டுறேன். ஓகே சஞ்சனா, ரெடி? தேர் வி கோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கேமரா வச்சுருக்கிறேன், அதாவது பேக்ரவுண்டில் வந்து கேமரா வந்து ஃபோக்கஸில் வச்சுட்டு சஞ்சனா ரெடி 1 2 3 அண்ட் தென் வி கன பேன் ரைட். இது வந்து பேன் ரைட். ஓகே, பேன் ரைட் என்னைக்கு கரெக்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஷாட்டில் வந்து தெரியலை, அப்புறமா தெரிஞ்சாங்க. பேன் லெஃப்ட் வந்து பேசிக்லி வந்து சேம் ஷாட் ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட். ரெடி சஞ்சனா? ரெடி. நான் இங்கே வச்சுருக்கிறேன் கேமராவை லெஃப்டாக இப்படி திருப்பினா பேன் லெஃப்ட். ஓகேங்களா? ஒன் மோர் டைம் பாருங்கள், ஒன்ஸ் அகெயின். ஸோ வி கேன் டர்ன் ஹியர் ரைட் தேர். ஸோ இதை வந்து சொல்கிறது பேன் லெஃப்ட். பேன் லெஃப்ட்டில் வந்து கேமராண்ட ஃப்ரேமுக்கு வந்து இவங்களோட ஃபேஸ் இருக்கணும் 100%. அது இருந்தால் மட்டும்தான் பேன் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஒர்க் பண்ணும். இதுக்கப்புறமா வந்து இருக்கிற மெயின் அண்ட் ஒரு ஹார்டஸ்ட் ஷாட்டுன்னு சொல்லலாம், அதாவது டொலி இன் டொலி அவுட்டுன்னு சொல்லி ரெண்டு மூமெண்ட் இருக்குது. பேசிக்லி அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி மூமெண்ட்டை வந்து அப்படியே 7 மணி அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறேன். டொலி இன் அண்ட் அவுட் வந்து பேசிக்லி பார்த்திங்கன்னா ஒரு கேமரா வந்து நாங்கள் கிரெயின்லேயோ கிப்லேயோ வைப்போம். வச்சுக்கொண்டு கேமரா ஃபிசிக்கலாக வந்து மூவ் பண்ணும். அதாவது ஒரு கேரக்டர் வந்து இவங்க வேண்டாம் அவங்களுக்கு கிட்ட அப்படியே மூவ் பண்ணும். இதை சொல்கிறது நாங்கள் டொலி இன் அண்ட் அவுட். ஸோ அதை நான் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹெல்ட்டாக உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு நம்மளோட மொனப்போட்டை வந்து 7 மணி அளவுக்கு ஷூட் பண்ணுவோம். ஷூட் பண்ணிவிட்டு இந்த கேமராவை நீங்கள் மெயினில் வச்சுருக்கணும். பிக்சர் மூவ் பண்ணாட்டியும் கேமரா வந்து பேசிக்லி சஞ்சனாவை நோக்கி போகும்போது அவங்கள நோக்கி போகும்பொழுது எப்படி போகுதுன்னு பாருங்க. இதை சொல்கிறது டொலி இன் அண்ட் அவுட். ஓகே, ஹியர் வி கோ. ஸோ கேமரா வந்து நான் இங்கே இருக்கிறேன், இங்கே இருந்து கொண்டு இப்படியே டொலி இன் இப்படி போனால் டொலி இன். ஸோ மெதுவாக போகணும், வெரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஓகே, நீங்கள் இப்படி வச்சுக்கொண்டு கேமரா இப்படி போச்சுன்னா டொலி இன்னுன்னு சொல்லுவாங்க. ஓகே, டொலி அவுட்டுண்டா எப்படி இருக்குமுன்னு பாருங்கள். ஃப்ரேமில் வைக்காமல் இப்படியே மெதுவாக இப்படியே கேமரா மெதுவாக வெளியெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் டொலி அவுட். ஒன் மோர் டைம் பாருங்கள். இப்படி கேமரா வச்சுட்டு
மெதுவாக இப்படி கேரக்டரை வந்து அவுட் பண்ணுறான். dolly in and out வந்து real important. the reason behind வந்து dolly இன்னும் zoom இன்னும் கேரக்டரை ரிவீல் பண்ணும், கேரக்டரை வந்து ஒரு டோமினேட்டாக காட்டும். ஆனால் dolly in வந்து கேமரா மூமெண்ட்ஸுக்கு அடங்கும். கேமராவை ஃபிசிக்கலாக வந்து மூவ் பண்ணுறீங்க. ஜூம் இன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம், அதாவது இந்த பாடி அந்த எங்கட கேமராண்ட பாடிக்கு இருக்கிற இதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஜூம் அவுட்டையும் dolly அவுட்டையும் வந்து சேம் தான். அதாவது வந்து ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் மெயின் ஃபங்க்ஷனால் மூவ் பண்ணுறது, மற்றது வந்து ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறது, ரெண்டும் தான் அதனுடைய வித்தியாசம். மற்றது வந்து மெயினாக இருக்கிறது வந்து பெடஸ்டல் மூவ்னு சொல்லுவோம். பெடஸ்டல் வந்து எப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து dolly in and out காட்டியாச்சு, பெடஸ்டலை பார்ப்பேன். பெடஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து இப்படி கீழே இருக்கும். ஓகேங்களா, கேமரா வந்து கீழே இருக்கும். கீழே இருந்துன்னு அப்படியே மேலே இப்படியே போச்சுதுண்டா vertically வாய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ இப்படி இருந்து கொண்டு vertically இப்படி போச்சுன்னு சொன்னால் இது சொல்கிறது பெடஸ்டல்னு சொல்லுவோம். பெடஸ்டல் வந்து டிஃபரண்ட் தென் ட்ராக்கிங் ஷாட். ட்ராக்கிங்லேயே 2 விதம் இருக்குது. ட்ராக்கிங் வேறு, ட்ரக்கிங் வேறு. ட்ராக்கிங் என்ன, ட்ரக்கிங் என்னது இப்போ பார்ப்போம். ட்ராக்கிங் வந்து பேசிக்கலி கேமரா வந்து 7 மணலுக்கு மாடல் அல்லது நம்ம அதை கரெக்டரோட வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறது வந்து ட்ராக்கிங்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி ட்ராக்கிங்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெடி கேமரா யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெடி கேமரா யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நவ் we gonna hopefully we can walk from here to all the way there. Just show me the back. Just walk all the way there. Okay, so camera paranga, so this way. Okay, let's make it clear. So we'll go this. Okay, so guys பாத்தீங்கன்னா camera இங்க இருக்கு, அப்படியே walk on. So we gonna move, right? இத சொல்றது track ன்னு சொல்ற. track ன்னா சப்ஜெக்ட்டை வந்து நாங்க ட்ராக்கிங் பண்ணி கொண்டு போறோம். good job. all right, tracking shot பாத்தீங்க. tracking shot வந்து follow up shotன்னு சொல்லலாம், அல்லது வந்து அந்த கரெக்டரை வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியும். we have no idea or no clue where they are heading out to. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து நாங்கள் வந்து ட்ராக்கிங் ஷாட் யூஸ் பண்ணுவோம். ட்ராக்கிங்குக்கும் ட்ரக்கிங்குக்கும் ஏக்கு பதில் யூ மாறுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ட்ரக்கிங் வந்து எப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ட்ரக்கிங் வந்து ஒரு இலை இருக்குது தானே, நான் காட்டுறேன் பேக்ரவுண்டில். ஒரு இலை மாடல் வந்து சைட் வேயில் போகணும். அது ஒரு பஸ்ஸுகள் கார்கள் வந்து ஒரு ரோட்டில் போகிற மாதிரி அந்த ஒரு மூமெண்ட்டை சொல்கிறது ட்ரக்கிங்ண்டு. அதை நான் உங்களுக்கு பார்க்குறேன் பாருங்கள். ஓகே, நவ் we gonna walk from here to all the way there. from here to there. So guys, இப்போ பார்த்தீங்கன்னா இது சொல்கிறது let's go. So we gonna do trucking வந்து கரெக்டர் வந்து பாருங்கள் எப்படி நாங்கள் சைட்டாக போகிறோம்ண்டு. இதான் சொல்கிறது ட்ரக்கிங். ஸோ you should have, it's okay. ட்ரக்கிங் வந்து பேசிக்லி வந்து கரெக்டரை வந்து நாங்கள் இன் பிளேஸ், அதாவது இன் ஃப்ரேமில் வச்சுருக்கணும். அண்ட் இந்த ஃப்ரேம் வந்து நீங்கள் மோஸ்ட் சினிமாஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு டென்ட் இருக்கும், அதுக்கப்புறமா அந்த ட்ராக்கிங் அப்படியே போகும்பொழுது வேறு ஒரு ஆப்ஜெக்ட் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீட்டிலேருந்து, அதாவது ஹவுஸ்லேருந்து ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரீட்டுக்கு மூவ் பண்ணும். அல்லது வந்து ஒரு சாப்பிட்ற சாப்பாடு பீட்சாவாக இருந்தால் அந்த ட்ரக்கிங் மூவ் பண்ணும்பொழுது பர்கராக இருக்கும், இப்போ காஃபியாக இருக்கும், whatever you can think of, அது வந்து அப்படியே மூவ் பண்ணும்பொழுது வரும். அது வந்து ட்ரக்கிங். கிராப் ஷாட் இருக்குது. கிராப் ஷாட் வந்து அதுக்கும் வந்து ஃபாலோ அப் ஷாட் தான். கிராப்னு சொல்லி, கிராப் தெரிந்தானே உங்களுக்கு, அந்த ஃபிஷ்ஷின டைப் தானே, வெரைட்டி. அந்த கிராப் வந்து எப்படின்னா, கிராப் வந்து எப்படி சைடாக ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி தான் இது. ஆனால் ட்ரக்கிங்குக்கும் கிராப்புக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். ட்ரக்கிங் we could change the character in between the frame. Okay, grab வந்து we have to keep the character in the frame. Okay, இதை வந்து எக்ஸாம்பிளில் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ட்ரக்கிங்கையும் வந்து இப்போ காட்டுறேன், கிராப்பையும் வந்து இப்போ காட்டுறேன். let's go. So we gonna walk once more again from there to there. Okay guys, பார்த்தீங்கன்னா ரெடி. ஸோ இப்போ வந்து கரெக்டாக மூவ் பண்ணுறாங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இப்படியே மூவ் பண்ணி கொண்டு இருக்கும். ஸோ திஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த ஷாட் வந்து சொல்கிறது ட்ரக்கிங். நாங்கள் வந்து இப்போ கிராப் ஷாட் பார்க்க போகிறோம். கிராப் ஷாட் வந்து கேமரா வந்து ஃப்ரேமில் இருக்கணும், ஹேஸ் டு பி. அதுதான் கிராப்னு சொன்னால் அப்படியே டைட்டாக இருக்கும். அந்த க்ளோஸ்அப்பாக வைப்பாங்க, ஆனால் டைட்டாக இருக்கும் ஃப்ரேம். லெட்ஸ் டூ த கிராப். யூ குட் வாக் ஆல் த வே. ரெடி, there we go, start. இது சொல்கிறது கிராப். நைஸ். ஒன்ஸ் மோர்.
Good. So come back. பார்த்துருப்பீங்க இது வந்து சொல்கிறது கிராப் ஷாட். கிராப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா Sanjana, right? Yeah. So she did a good job actually. It was pretty quick and easy, but in the basic movement நீங்க நினைக்கலாம் இது வந்து ஃபில்மில் வந்து செய்கிற best and expert movements. Not many people are very aware of this kind of movements. இது வந்து கனடாவில் வந்து நீங்கள் ஸ்கூல் போய் படிக்கணும், அதுக்கு பதிலாக தான் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து இதெல்லாமே டீச் பண்ணுறேன். யூ கேன் ஸ்டார்ட் டு லேர்ன், ஸ்டார்ட் டு டூ சம்திங். இது வந்து வெட்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் கேட்கலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டால் we don't kind of use this kind of movements. The reason behind வந்து என்ன நடக்குதோ அதைத்தான் நாங்கள் கேப்சர் பண்ணுறோம். ஆனால் ஃபில்முண்டு வந்தால் மூமெண்ட்ஸ், ஆங்கிள்ஸ், ஷார்ட்ஸ், லென்ஸ், ஸ்பீட் லைட், லைட்டிங் சிஸ்டம் எல்லாமே வந்து mandatory and has to be mandatory. So now it's a time for the recap. So firstலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டாட்டிக், அப்புறமா வந்து pan left and right and tilt up and down. So tilt up and down. I don't think we showed the tilt up and down. I don't think so. I think we did the zoom in and out. We did like this one and that one as well. Oh, okay. Yeah, I think okay. Yeah, tilt up and down basically like let me just show them. Okay. So tilt up and means like from here camera வந்து இங்க இருக்கும் and then இது வந்து சொல்றது tilt up. So camera வந்து it doesn't have to move. So you can just okay, let's make it professional. Okay, here we go. So camera வந்து பார்த்தீங்கன்னா ஐ லெவலில் இருக்குது, ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா ஐ லெவலில் இருக்குது, ஆனால் கேமரா நாங்கள் கீழே வைக்கிறோம். கீழே வச்சுட்டு கேரக்டர் ஃபேஸை வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ரெடி? 1 2 3 and then roll and then there we go. Her face shows up suddenly. So that is called tilt up. Tilt down இதில் இன்னும் I think I forgot to show them. Yeah. Tilt upல வந்து மெயினாக வந்து இருக்கிற ஒரு மேஜிக் என்னென்னா, கேரக்டரை வந்து நாங்கள் இங்கேருந்து ரிவீல் பண்ணும்பொழுது ஒரு ஏரோப்ளேன் பறக்கலாம். என்னென்னு சொல்கிறது, வானத்தில் வந்து அட்மாஸ்ஃபியர் கேன் பி டிஃப்ரெண்ட். அந்த அட்மாஸ்ஃபியரை வந்து ரிவீல் பண்ணுறது தான் நாங்கள் டில்ட் அப். 1 second ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ here we go, Sanjana, ready? We gonna show your face. Tilt up and then we gonna show all the way to the sky. Now இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் ஹெலிகாப்டர் இருக்கலாம், crow இருக்கலாம், birds இருக்கலாம், whatever, it can be anything. Now வந்து we gonna do tilt down. Basically from here we gonna show you in magic. Ready? Here we go. Good. Once more. Again we gonna do that shot from the sky. It's called tilt down. Okay? Tilt down. Very good. So பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாப்பியாக மாடல் வந்து எங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை தந்திருக்கிறா. ஸோ we should be thankful for her. But recap. Now is the recap time. So from the static we did the zoom in and out, pan left and right. அப்புறமா இப்போ வந்து செய்தது வந்து tilt up and down, pedestal, dolly in and out. இதில் இன்னும் ஒன்று இருக்குது, மறந்துட்டேன். புஷ் இன் அண்ட் அவுட்டும் இருக்குது. புஷ் இன் புல் அவுட்டுன்னு இருக்குது. இப்போ புஷ் இன்னுண்டா இப்படி புஷ் இன், புல் அவுட்னா புல் அவுட். ஓகே, அது அந்த மூமெண்ட்டும் இருக்குது. அது ஐ திங்க் புஷ் இன் அண்ட் புல் அவுட் வந்து வெரி சிம்பிள். புஷ் இன் வந்து இப்படி இருக்கு, ரைட்? ஸோ கேமரா வந்து இப்படி இருக்குது. மோஸ்ட்லி வெட்டிங்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரிங்ஸை வந்து ரிவீல் பண்ணுறது அதுக்கு நாங்கள் இங்கே பாருங்கள். ஓகே, இப்படி இருக்குது, ரெடி? இப்படி வந்து புஷ் இன், இது புஷ் இன், இது புஷ் அவுட். இங்கே பாருங்கள், கேமரா வந்து ஸ்டெடியாக நிற்குது. ரெடி? புஷ் இன், புஷ் அவுட். குட், வெரி குட். ஸோ புஷ் இன் புஷ் அவுட் இப்போ பார்த்துருக்குறோம், பெடஸ்டல் பார்த்துருக்குறோம், ட்ராக்கிங் பார்த்துருக்குறோம், ட்ரக்கிங் பார்த்துருக்குறோம், அண்ட் ஃபைனலி கிராப் பார்த்துருக்குறோம். ஐ திங்க் ஐ கேவ் யூ த பெஸ்ட். இதில் வந்து இந்த மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எகென் அண்ட் எகென் வாட்ச் பண்ணி ரிமெம்பர் பண்ணி ரீகேப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. அத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ மறக்காமல் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது குவெஷன், இஃப் யூ ஹேவ் எனி குவெஷன் கைண்ட்லி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணி அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Alright guys, now it's a time for our outro. Thank you so much, Sanjana. It's my pleasure. How was it? Was it easy? Was it short? It was super easy. Okay. Like, did you learn anything? Yeah, obviously. He was so good in explaining everything. He was so calm. He told me like do this, that, and he also showed me a lot of tricks on the cameras. Right. So he was good. And So it was super easy. Okay, nice. So இப்படி தான் வந்து ஒரு I think my model here is from India, right? So Yeah.
Yeah, so you guys எப்படி சொல்கிறேன்னா if she can learn, you have so much of my vlogs, so much of my chapters, so you could learn so much things from here. So yeah, I think it's a time for the outro. Please share and subscribe. Until then, this is your JEYAM learners from JEYAM Maruthi Production Academy. Bye guys. Bye. Take care.